அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நான் நர்சரிக்கு போயிருந்தேங்க. செடி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்ன செடி வாங்கியிருக்கேன், என்னென்ன ரேட்டுங்கிறத நான் சொல்கிறேங்க. இங்கே பாருங்கள், இந்த ரோஸு வந்து எந்த நேரமுமே பூத்துக்கிட்டே இருக்குமா, 24 மணி நேரம், வருஷம் முழுக்க பூக்கிற பூன்னு சொன்னாந்துருங்க. வாங்கிட்டு வரும்போதே உடஞ்சிருச்சு, 2 கிளை உடஞ்சி போச்சு. இங்கே பாருங்கள், நல்லா பரவாயில்ல, பேக்கு கொஞ்சம் பெரிய பேக்காக தான் இருக்குது. இது 140 ரூபா இந்த ரோஸு. இதுவும் பட்டன் ரோஸ் பாருங்கள், இது பட்டன் ரோஸ். இது 140 ரூபா தான். நல்லா முட்டெல்லாம் நிறையா இருக்குது, நல்லா இருக்குது. அது மாதிரி தான் இது இருக்குது. இது வந்து எந்த நாளும் டெய்லி பூக்கக்கூடியது தான், வருஷம் முச்சுடும் பூக்கக்கூடியது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இது 140, இது 140. இது பூனை மீசைன்று, இது ஒரு மருந்து செடிங்க. இந்த பூவை பார்த்தா பூனைக்கு மீசை இருக்கும்ல, அது மாதிரியே தான் இருக்குது. அதனால தான் பூனை மீசைன்னு வந்திருக்கும். வழக்கு பூனை மீசை. இந்த ஸ்டோனுக்கு இருக்க இந்த இடுப்பு பிடிப்பு இருக்குல்ல, அதுக்கு சாப்பிடக்கூடிய மருந்து. நான் கூகுள்லேயும் போட்டு நல்லா கேட்டுக்கிறேன். ஆனால் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதை அதை நான் கூகுள்லேயும் போட்டு எதுக்கு சாப்பிடான்னு கேட்டுக்கிறேன்னா, தெரிஞ்சதுனாலே வாங்கிட்டு வந்தேன் மருந்துண்டு. இது பூனை மீசை சரிங்க. இந்த துளசி அது வந்து எவ்வளோன்னா 80 ரூபா. இது 80 ரூபா. இது வந்து இனிப்பு துளசி, வாயில் போட்டால் இனிப்பா இல்லை, இந்த விக்ஸ் மாதிரி இனிக்கும்ல, அந்த துளசி. இது 60 ரூபா இந்த பேக்கு. சின்ன கவர் தான், 60 ரூபா. இந்த என்ன மின்ட்டு துளசியாம்ல, அது ஒன்று வாங்கினேங்க. பாருங்க, சின்ன கவர் தான், அதுவும் 60 ரூபா. இது 60, அது 60. இந்த பட்டை கிராம்புன்னு சொல்லுவாங்கல்ல, பட்டை பிரிஞ்சி இலை, பிரியாணிக்கு போடுற இலை. இங்கே பாருங்க, குச்சி போல தான் இருக்குது. இது அடிப்பருத்தாதே நல்லா ஒரு இதாக வரும். இது ரேட்டு கூடங்க, 380 ரூபா. இந்த கவரில் தான் இருக்குது. இது வந்து வாடாமல்லி வாங்கினேன். இங்கே பாருங்க, இது 40 ரூபா வாடாமல்லி. இது வந்து கேசவர்த்தினி. இங்கே பாருங்க, புளு கலர் பூ பூத்துருக்கு. இந்த இலையை காய வச்சு எண்ணெயில் போட்டு காய்ச்சி தேய்க்கலாமா, கேசவர்த்தினி. பாருங்க, இலைய பாருங்க, அதுக்கு பூவை பாருங்க, கேசவர்த்தினி. இது 100 ரூபா. இது 100 ரூபா. அந்த சேஞ்ச் ரோஸுன்னு சொல்கிற இல்லைங்க, கலரு மாறிக்கிட்டு, காலையில் ஒரு கலராக இருக்கும், நம்ம சாயந்தரம் மத்தியானம் ஒரு கலரு, சாயந்தரம் ஒரு கலர். இந்த பாருங்க, இந்த கவர் தான். இதோட ரேட்டு 100 ரூபா. சேஞ்ச் ரோஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. ரம்ப இலை வாங்கினேங்க, 150 ரூபா. பாருங்க, ரம்ப இலை. இது ஒன்று வச்சாவே நிறையா வந்துடும். நம்ம வேணுங்கிறத எடுத்து வச்சுக்கிறலாம். என்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சு, நான் தான் வந்து பிரித்து வைக்க தெரியாமல் என்னோட போட்டு வீணாக போயிடுச்சு. அதனால் வச்சு நான் இது சின்னதாக வாங்கி வச்சு அப்படியே படந்து போய் கிடந்துச்சு. ஆனால் இதாகிருச்சு. அதனால் இப்போ வாங்கிட்டு வந்தேன், 150 ரூபா. இந்த ரம்ப இலை இதெல்லாம் குஸ்காவிலையெல்லாம் போடுறது, நெய்ச்சோறு ஆக்குவோம்ல, கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஒன்று வாங்கினேங்க. இந்த செடிங்க தாங்க நான் வாங்கினது. ரம்ப இலை, சேஞ்ச் ரோஸ், கேசவர்த்தினி, பட்டன் ரோஸ், இன்னொரு ரோஸ்,
இது மின் துளசி, விக்ஸு துளசி, அந்த வாடாமல்லி, மீசை, பூனை மீசை செடி அதாங்க வாங்கிட்டு வந்தேன். 2 கிலோ. அது என்ன மண்புழு உரம் வாங்கினேன், 60 ரூபா 2 கிலோ. அது நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த எங்கள் வீட்டுக்கு வந்த புது வரவுகள். இவங்கெல்லாம் புது வரவுகள். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எங்கள் வீட்டு புது வரவு, எங்கள் தோட்டத்துக்கு வந்த புது வரவு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். செடிங்களாம் நல்லா இருக்கா? இதெல்லாம் வச்சுருந்து இனிமேல் தான் வைக்கணும். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.